நாட்டில் நிகழும் அசாதாரண அரசியல் நிகழ்வுகளை நினைத்தால் தமது மனம் வேதனைப்படுவதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். துக்ளக் பத்திரிகையின் 47வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அந்த பத்திரிகையின் நிறுவனர் சோவுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு சென்னை மியூசிக் அகாடமியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். என்னுடைய நண்பர் துக்ளக் புது ஆசிரியர் குருமூர்த்தி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய பொன்னார் அவர்களே, இலா கணேசன் அவர்களே, தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களே, மேடல் அமர்ந்திருக்கும் சோசாருடைய நண்பர்களே, துக்ளக் வாசகர்களே, சோசாருடைய ரசிகர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சோசார் இல்லாத துக்ளக் ஆண்டு விழா, அதில் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கனவு கூட எதிர்பார்க்கல, நினைக்கவே இல்லை. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அட் த சேம் டைம் துக்ளக் வாசகர்கள் ரொம்ப அறிவார்ந்தவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள், அறிவாளிகள். அவர் மத்தியில் நான் பேச போகிறேங்கிற ஒரு தயக்கமும் எனக்கு இருக்குது. நான் வாழ்க்கையில் பெருமைப்படுற விஷயங்க ஒரு 3 நாள் இருக்குது. ஒன்று, எனக்கு அமைஞ்ச ஆன்மீக குருக்கள் பற்றி நினைச்சு நான் பெருமைப்படுறேன். 2வது, கே பாலச்சந்தர் சார் அவர்களால் தமிழக திரையுலகத்துக்கு நடிகனாக நான் அறிமுகப்படுத்தப்பட்டதை பற்றி நினச்சி நான் பெருமைப்படுறேன். 3வது, பெரிய அழகோ அறிவோ டேலண்ட்டோ இல்லைனாலும் தமிழக மக்கள் எனக்கு கொடுக்குற அந்த நிகழ்ச்சி நான் பெருமைப்படுறேன். 4வது, சோசார் மாதிரி ஒரு அறிவாளி என்னுடைய நண்பராக இருந்தார் அப்படிங்கிறத நினச்சி என்னை நானே பெருமைப்பட்டுக் கொடுக்குறேன். எனக்கும் சோசாருக்கும் வயசுலேயோ அறிவிலையோ எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ எந்த விதத்துலேயும் சம்மந்தமே கிடையாது. ஏணி போட்டால் கூட எட்டாது. இருந்தால் கூட அவர் அந்த அவ்வளோ அப்படி அறிவாளி என் கூட மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது என்னை முதுக நானே தட்டிப்பேன். அவர் ஒரு சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனிதர். ஒரு 1-2 ஆண்டு காலம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவரை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப வேதனைப்படும். அவர் கஷ்டப்படுறதை பார்த்து மறைஞ்ச முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இது சோசாரியா கிட்ட சொன்னது. அவரை பார்க்க போகும்போது சொல்லியிருக்காரு, சோதம் நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு நான் இருப்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் இருக்கிற வரைக்கும் சோசார் இருந்தார். அவர் மறைஞ்ச உடனே சில மணி நேரங்களே அவரை மறைஞ்சிட்டார். அவர் மறைஞ்சப்போ அவர் போய் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு வேதனையோ சோகமோ துக்கமோ ஏற்படலை. ஏன்னு சொன்னால் அப்படி என்னோட ப்ரிப்பேர் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நாள் ஆக 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 அவர் நினைவு ஜாஸ்தியாக நாட்டில் நடக்கிற சில அசம்பாவித்தனம், சில அசாதாரண விஷயங்கள், பொலிட்டிக்கல் விஷயங்கள் நடக்கும்போது அவர் இருந்தால் எப்படி இருக்கும் நினைக்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அந்த இதில் தான் இங்கே நின்றுட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். அவர் தான் மணிக்கணக்கில் பேசுகிறார். அவர் பேசும்போது சில டைமில் ரொம்ப அறிவாளி, நஷ்டலி அறிவாளி சோவாக பேசுவார். சில டைமில் பத்திரிகையாளராக பேசுவார், சில நேரில் அரசியல்வாதியாக பேசுவார், சில நேரம் லாயராக பேசுவார், சில நேரங்களில் பாமர ஒரு இன்னசென்ட் அப்படி அப்பாவித்தனமாக கேள்வி கேட்டு பேசுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கவே முடியாது. அவர் இருக்கிற ஒரு நண்பர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு சொன்னால் அசாதாரணம். பொலிட்டிஷியன்ஸ் மட்டும் இல்லை, கம்ப்ளீட் தொழிலதிபர்கள்லேருந்து எங்கேருந்து எந்தென்னமோ. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் கண்டென்ட்மெண்ட். அவர் பணத்தை ஒரு பொருளாக மதிக்கவே இல்லை. அவருடைய நட்பு வட்டாரத்துக்கு அவராலே பயன்பட்டதே தெரியும், அவங்கள இவரை பயன்படுத்திக்கொள்ளவே இல்லை. அவ்வளோ பெரிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சொன்னது சில விஷயங்கள் நான் சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் அவன் நண்பர் நடந்த விஷயம் IPL அப்போ தான் பேச்சு நடக்கிறது. எல்லா விஷயம் அவருக்கு வந்துடும், வேறு விஷயங்கள் வந்துடும். IPL அப்போ தான் நடக்கிறது. அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, ரஜினி இந்த IPL ரொம்ப பெருசாக வருதுன்னு தோணுது எனக்கு, இந்த சென்னை டீம் ஏன் வாங்கக்கூடாது சார்? இப்போ இருக்கிற மேட்சே பார்க்க மாட்டாங்க, அந்த மேட்ச் இந்த மேட்ச் அது இதுன்னு போட்டு இதில் எங்கே சார் நமக்குள்ளே சர்டி போட்டுக்கிறது மேட்ச் பண்ணுறது ஸ்டேட் டு ஸ்டேட் யார் ஜெயிக்க போகிறாங்க? இல்லை சார் நான் சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ ஃபியூ லேக்ஸ் தாங்க இருந்தது, இப்போ பல 1000 கோடி. இந்த மாதிரி பல விஷயங்கள்.
பல விஷயங்கள். ஸோ அவர் ஷோ சார் பற்றி எப்படின்னா, அவர் வந்து அந்த நையாடித்தனம், அந்த ஒரு காமெடி, அந்த டைமிங் அதெல்லாம் வந்து அவர் வந்து நினச்சி பார்க்கறது கிடையாதுங்க. அவர் வந்து அதை வந்து தேடி பண்ண மாட்டாங்க. அந்த வந்து முடியில்லாத மண்டையில் தானாக வந்து கொட்டும். அது ஔவையார் வந்து இளம் வயதிலேயே வந்து ஒரு வரம் கொடுத்த மாதிரி, நீ முதுமையாகிடுன்னு சொல்ல மாதிரி ஆண்டவன் வந்துட்டு முடியே கொட்டாமல் இருக்கணும், வயசே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து மெடிக்கல்லையே வந்துட்டு நீங்கள் வந்து என்ன ஒரு மெயின் கெமிக்கல் இம்பேலன்ஸ் என்ன சொன்னால் கூட எனக்கு என்ன ஒரு டிவைன் இன்டர்வென்ஷனுங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். ஜோ சார் என்கிட்ட வந்து வார்த்தை சொன்னாங்க, இது வந்து நான் எப்படி அணுகிறேன்னு சொன்னால், முதல்ல வந்துட்டு ஒரு விஷயத்தை நான் முடிக்கணும். அந்த விஷயத்தை வந்து முடிக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கதை சொன்னார், இது எதாவது வெளியே சொல்லுவேன், இதெல்லாம் என்ன சார் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் எங்கேயாவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அது சொல்கிறேன். ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு நோயாளி, இரும்பு நோயாளி, இரும்பல் வந்துகிட்டே இருக்கும், பட் தயிர் மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. தயிர் யார் வந்து வந்தால் கூட, டாக்டர் வந்தால் கூட என்ன மெடிசன் வேணும் சொல்லுங்கள், நான் தயிர் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. சரி, ஒரு தயிர் விட மாட்டார், இரும்பல் போகாது. ஸோ ஒரு டாக்டர் வந்தார், சிவமாரி டாக்டர் வந்தார். வந்த உடனே இங்கே வந்து நீங்கள் வந்து தயிர் மட்டும் நோணும் அப்படி சொல்லக்கூடாது. சரி, ஓகே, யார் சொன்னாங்க? நான் தயிர் சாப்பிடுன்னு சொல்ல வந்தேன். என்ன சொல்கிறீங்க? நல்லா சாப்பிடுங்க, இந்த மெடிசன் எடுத்துங்க, தயிர் நல்லா சாப்பிடுங்க, அது நிறைய பலன்கள் இருக்குது. என்ன பலன்கள் இருக்குது? முதல்ல வந்து எங்கள் வீட்டுக்கு திருட வர மாட்டான். ஏன்னா நைட்டில் இரும்பிட்டே இருப்பீங்க இல்லையா, திருட வரலாம். ரெண்டாவது வந்து வருவது, வீட்டுக்கு வரும்போது பார்த்தா நிறைய தெரு நாய்கள் இருக்குது. எந்த நாய் உங்ககிட்டயே வராது. ஏன், எப்படி? ஏன்னா உடம்பு முடியாது, வீக் ஆகிட்ட, கோல் ஒன்றுக்கிட்டு தான் போகணும். அப்போ எந்த நாய்க்கிட்ட வரும்? மூணாவது, உனக்கு முதுமையே வராது. எப்படி? அதுக்கு முன்னாலே செத்து போடுவேன். நீ தயிர் சாப்பிடு. யோ போயா, நோ தயிர் அப்படி. ஸோ விஷயத்தை வந்து அது எப்படி சொல்கிறது, அது வந்து ஈவன் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்கா இல்லைன்னு தெரியல. எம்ஜிஆர் மறைஞ்ச பரிசு எம்ஜிஆர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர்கள். ரொம்ப அது வந்து ஷூட்டிங்கில் ஷோ சார் ஷூட்டிங் இல்லைன்னு சொன்னால் கூட எம்ஜிஆர் சார் வந்து ஷோ சீனில் போடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஜாலியாக வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஒரு தொகலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண பீரியட். அப்போ வந்து மாட்டுக்கார வீரன் அப்படின்னு சொல்லிட்டு நீலகண்டன் டைரக்ட் பண்ண ஒரு படம் வந்து அவர் பண்ணது சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்கு. அந்த டயத்தில் வந்து தொகலக்கில் வந்துட்டு எம்ஜிஆர் சாரை பற்றி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சனம் பண்ணி ஷோ சார் எழுதுகிட்டே இருந்தார். அது எம்ஜிஆரே பெருசாக கண்டுக்கல. பட் நீலகண்டன் ரொம்ப கோபம். வேறே ஒரு ஷூட்டிங்கில் வந்துட்டு அவர் ஜோ சார் உட்காந்துருக்காரு, இப்போ எம்ஜிஆர் அங்கே உட்காந்துருக்காரு. கேட்டு என்ன ஷோ உங்கள் பத்திரிக்கை நல்லா போகுது, சர்க்குலேஷன் நல்லா போகுது. இன்னொரு பத்திரிக்கை இருக்குது, அது தரம் எப்படி? அது ரொம்ப நல்லா தரும், சர்க்குலேஷன் நம்மளோட கம்மி தான். இன்னொரு பத்திரிக்கை இருக்குது, அது எப்படி? நல்ல பத்திரிக்கை தானே, அது நல்ல பத்திரிக்கை, சர்க்குலேஷன் நம்ம தொகலோட கம்மி தான். இன்னொன்று இப்படியே சொல்லிட்டு, அது எப்படி ஷோ நல்ல பத்திரிக்கை எல்லாம் வந்து அவ்வளோ சர்க்குலேஷன் இல்லை, உங்கள் பத்திரிக்கை சர்க்குலேஷன் நல்லா இருக்கு அப்படி சொன்னோட ஜோ சார் சொன்னாங்க, இது என்னங்க ஆச்சரியம், நல்ல படங்கள்லாம் ஓடாது, மாட்டுக்காரன் பேர் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு இன்சிடென்ட்டு ஜோ சார் வந்து என்கிட்ட சொன்னது, அப்போ தான் அந்த முடி கொட்டி போயிட்டு யாருக்கும் நிறைய தெரியல, ஒரு விக் வச்சுருந்தாங்க. ஒரு விக் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு டப்பிங் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் சார், இன்னொரு ஹீரோயின் ஜோ சார். டப்பிங் பேசிக்கும்போது எம்ஜிஆர் அந்த ஹீரோயினுக்கு ஒரு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க, கேளுன்னு சொல்லிட்டு. அவர் கேட்குறாங்க, ஜோ சார் கொஞ்சம் விக் எடுங்க, தலைவருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜோ சார் கவனிச்சுட்டு, நான் விக் எடுக்கிறேன், அவர் தொப்பி எடுக்க சொல்லுங்க. சிவாஜி சார் பிக்சர், பி மாதவன், அது சொன்னாங்க. சிவாஜி சார் தம் அடிக்கிறாங்க. பி மாதவன் சொன்னாங்க, ஸோ நீங்கள் வந்து சிவாஜி சார் தம் மட்டும் அடிக்காதீங்க, அவர் அடிக்கிறாரு, அது ஓகே, நீ வந்து பண்ணாத. சரி, நான் ஒன்று பண்ணுறேங்க, நான் டெஃபினெட்லி அவர் முன்னாலே நான் வந்து சிகரெட் பற்ற வைக்க மாட்டேன். பட் நான் சிகரெட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்தால் கீழே எடுத்து போட மாட்டேன். இது சிவாஜி சார் தெரிஞ்சிருக்கு. அவர் வந்த உடனே ஷோ இருக்கானா, சிகரெட் சாப்பிட்டுட்டு இருக்கானா, அவன் சிகரெட் சாப்பிட்ட பிறகு நான் உள்ளே வர்றேன், இங்கே வீட்டு அது முடிச்சு தான் அவர் வந்து உள்ளே போவார். இந்த மாதிரி அவர் வந்து ஒரு விகடகவி. அவரை வந்து அவருக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நான் தமிழ்நாட்டில் வந்து அவர்கிட்ட போகாத அரசியல்வாதிகளே கிடையாது. அவர்கிட்ட வந்துட்டு அவருடைய ஒப்பீனியன், அவருடைய கருத்து கேட்காத அரசியல்வாதிகளே கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். சரி, அது தமிழ்நாட்டில் ஓகே தெரியும். இந்த பத்திரிக்கை வந்து உண்மை ஒத்துக்கல. அப்போ ரொம்ப பெரிய சர்க்குலேஷன் இருக்கிற பத்திரிக்கைன்னு சொல்ல முடியாது.
இவர் வந்து ஒரு பெரிய நேஷ்னல் பேப்பர்ஸில் எல்லாம் வந்துட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் எழுதுனாங்க, பெருசாக பிடிச்சி பண்ணாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் முரார்ஜி தேசாயிலிருந்து, சந்திரசேகர்லேருந்து, வாஜ்பாயிலிருந்து, அத்வானியிலிருந்து நம்ம மோடி சார் வரைக்கும் அவருடைய நல்ல நண்பர் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவரால் சால்வ் பண்ண முடியாது, சரியான இன்ஃபர்மேஷன் லிஸ்டிங் கிடைக்கலன்னா சார் கிட்ட தான் கேட்பார். ஏன்னா அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஒரு இதாக இருக்கும். இவ்வளோ பெரிய வந்து நம்ம ஏன் இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க சொன்னால் அவருடைய என்ன பலம் சொன்னால் ஒன்று தாங்க, உண்மைதான் அவருடைய ஸ்ட்ரென்த். காயா வாச்சா மனசா, உண்மைதான் யோசிப்பார், உண்மையே பேசினார், உண்மையை எழுதினார். அது தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு உண்மையாக வாழ்ந்த ஒரு மனிதர், உண்மை கொண்ட ஒரு சக்தி. பட் இந்த உண்மையுடைய விலை என்ன? உன்னுடைய விலை வந்து தைரியம், நேர்மை, நாணயம், சுயநலம் இல்லாமல் இதெல்லாம் இருந்தால் தான் தைரியம் வரும். அந்த தைரியம் வந்த பேரும் புகழும் தானாக வரும். அந்த பேரும் புகழோடு அவர் இருந்து நம்மளை எல்லாரையும் சிந்திக்க வச்சுருக்காரு, ரசிக்க வச்சுருக்காரு. அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது, நம்ம உண்மையே பேசி உண்மையே நடந்துக்கிட்டு உண்மையாக இருந்தால் மதிப்பும் மரியாதையும் சந்தோஷமும் ஏறும். அந்த பெரிய ஒரு மகான் அந்த விட்ட இடத்த நம்ம குருமூர்த்தி அவர்கள் விட்டிருக்காரு. குருமூர்த்தி ஒரு சாதாரண மனிதர் இல்லை. அவருடைய ஒரு ஜஸ்ட் ஒரு ஹவர்ஸ் இன்டர்வியூக்காக வந்து எத்தனையோ பெரிய ஆளுங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவருடைய ஒரு கன்சல்டேஷன் 1 hour கன்சல்டேஷன் சம்பளம் கேட்டிங்க சொன்னால் மைக்கு விழுந்துருவீங்க. அவர் வந்துட்டு அவருடைய டைமை ஒதுக்கி இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷம். அட் த சேம் டைம் அஃப்கோர்ஸ் அவர் எழுதியிருக்காரு, இந்த ஒரிஜினாலிட்டி இமிட்டேஷன் இஸ் சூசைடல், பட் ஸ்டில் அந்த ஜோசாருடைய அந்த ஒரு ஜோசார் இருக்காருங்கிறது அங்கங்கே வந்துட்டு துவலத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படிங்கிறது சொல்லி இந்த பத்திரிக்கை நீர்வழி மறுபடியும் மொழி எல்லாமே வந்து முதல்ல ஜோசார் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அப்படியே இன்னும் மேலே மேலே நம்மளை வந்து சிந்திக்க வைக்கணும், மகிழ வைக்கணும்னு சொல்லி அவர் ஆத்மா சாந்தி எழுதி எழுதுகிறேன். நன்றி.